வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறது இயர் எண்ட் அக்கௌண்ட் க்ளோசர்னா என்ன, ஏன் நம்ம இந்த இயர் எண்ட் அக்கௌண்ட் க்ளோசர் அப்படிங்கிறது நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் நம்ம பண்றோம், இதோடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம செஷன்ஸ் வைஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். இதோடைய ஃபர்ஸ்ட் செஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த செஷன்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை நீங்க கிளிக் பண்ணி வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நோட்டிபிகேஷனாவும் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கை யூஸ் பண்ணி எங்களுடைய குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரெகுலரா வர இருக்கக்கூடிய வீடியோஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் நீங்க ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இயர் அண்ட் அக்கௌண்ட் க்ளோசர் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண பார்க்கலாம். இப்போ இயர் அண்ட் அக்கௌண்ட் க்ளோசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதை நம்ம வந்து ஃபைனலைசேஷன் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம வந்து இதை நம்ம சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் ஃபினான்சியல் இயருடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை நாம ஃபைனலைஸ் பண்றது அப்படிங்கிறதா வந்து என்னன்னா இதோடைய எக்ஸாக்ட் மீனிங். ஃபைனலைசேஷன் இன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் இயருக்கான எக்ஸாக்ட் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்றது தான் ஃபைனலைசேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். இந்த ஃபைனலைசேஷன் பண்ணும்போது நாம என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் தனித்தனியா நம்ம வந்து ரிவ்யூ பண்றோம். அது ரிலேட்டடா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். தென் ஒரு பர்டிகுலர் பினான்சியல் இயருக்கான புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை ப்ராப்பரா நம்ம அக்யூரேட்டா நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. ஐ மீன் அதை கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால ப்ராப்பரா இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்க்கு நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை கொடுக்க முடியும். அடுத்து ஆடிட்டிங் பர்பஸ்க்காகவும் நம்ம கொடுக்க முடியும். அதை தாண்டி அந்த இயருக்கான ஏதாவது ஒரு பினான்சியல் டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்திலையும் இந்த இயர் எண்ட் அக்கௌண்ட் க்ளோசர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல. இப்ப ரீசெண்டா லாஸ்ட் பினான்சியல் இயருடைய அக்கௌண்ட் க்ளோசருக்கான 31st மார்ச் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதாவது இயர் எண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் பினான்சியல் இயர்ல நம்ம இருக்கோம். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரீவியஸ் இயருக்கான அக்கௌண்ட்ஸை ப்ராப்பரா நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த மந்த், நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மந்த், ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆகுது இதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறத நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ இயர் அண்ட் அக்கௌண்ட் க்ளோசருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பினான்சியலுடைய அக்யூரசி அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். ஒரு பர்டிகுலர் இயரோடைய எக்ஸாக்ட் பினான்சியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்படிங்கிற பட்சத்துல ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, அந்த பர்டிகுலர் இயர்ல நாம ரெக்கார்ட் பண்ண என்டையர் டிரான்சாக்ஷனையும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸா நம்ம வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னன்னா பினான்சியல் அக்யூரசிக்கு நாம எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாக்ட் ஸ்டெப் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியும். ரெண்டாவது, நாம ப்ராப்பரா அந்த டேட்டாவை நம்ம செக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த டேட்டாவை ஆடிட்டிங் பர்பஸ்க்காகவும் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பர்பஸ்க்காகவும் நம்ம கொடுக்க முடியும். டேட்டாஸ்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு அல்லது அதுல இருக்கக்கூடிய என்ட்ரிஸ்க்கு ஏதாவது ஒரு சில என்ட்ரிஸ் நம்மளுக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அந்த டேட்டா ஒரு கரெக்டான டேட்டாவா இன்கம் டேக்ஸ் கால்குலேஷனுக்கு இருக்காது. தென் ஆடிட்டிங் பர்பஸ்க்காகவும் ஆடிட் சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காகவும் நம்மளுடைய டேட்டாவை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கரெக்டான ஒரு இயர் எண்ட் அக்கௌண்ட் க்ளோசர் அப்படிங்கிறத நம்ம பண்ணிருந்துருக்கணும். அப்பதான் நம்ம ஆடிட்டுக்கு நம்மளுடைய டேட்டாவை நம்ம ஆடிட்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்க முடியும். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம ப்ராப்பரா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதையும் நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி ரிவ்யூ பண்றதுனால ஏதாவது அன்வான்டட் ப்ராஃபிட் அல்லது அன்வான்டட் லாசஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம ஆடிட்டிங் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கரெக்டான ப்ராஃபிட் அப்படிங்கிறத ஆடிட்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து ஒரு சில ஆர்கனைசேஷன்ல பட்ஜெட் அண்ட் பிளானிங் பேசிஸ்ல வந்து அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் பினான்சியல் இயருக்கான பட்ஜெட்டிங் அண்ட் பிளானிங் டீடைல்ஸ் எல்லாமே ப்ராப்பரா அவங்க அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான், அது ரிலவெண்டா இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாம் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த பட்ஜெட் அண்ட் பிளானிங் சம்பந்தப்பட்ட டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் நம்மளுக்கு ப்ராப்பரா சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம எதுக்காக நம்ம இயர் எண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட் க்ளோசர் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த 5 பாயிண்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப அடுத்து நாம வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, என்னென்ன மாதிரியான கீ பாயிண்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்ப நம்ம அக்கௌண்ட் க்ளோசர் நம்ம பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அங்கே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது என்னென்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ராப்பரா தெரியணும்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ரீகான்சிலியேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்றோம். இப்போ பொதுவா ரீகான்சிலேஷன் அப்படின்னாவே பிஆர்எஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேங்க் லெட்ஜரோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன, அந்த டிஃபரன்ஸுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பேங்க் ரீகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இந்த ரீகான்சிலேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கன்சிடர் பண்ண போறது கிடையாது. லெட்ஜர் சம்பந்தப்பட்ட ரீகான்சிலேஷன் அப்படிங்கறத நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு சப்ளையர்ஸ் கொடுத்த ஒவ்வொரு பர்ச்சேஸ் பில்லையும் நாம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு பண்ண ரிட்டர்ன்ஸையும் நாம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு பண்ண பேமெண்ட்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். இதே மாதிரியான ரெக்கார்டிங்ஸ் தான் நம்மளுடைய சப்ளையர் அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல நம்மளுடைய லெட்ஜரை பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வேணும். இது சப்ளையர் மட்டும் இல்லாம நம்மளுடைய கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப சப்ளையர்ஸ் உடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், தென் கஸ்டமர்ஸ் உடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய இண்டிவிஜுவல் லெட்ஜர்ஸ் உடைய ஸ்டேட்மெண்ட் வாங்கி நாம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு சப்ளையர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் லெட்ஜரை நம்ம ரீகான்சில் பண்ணணும். ஸோ தேர்ட் பார்ட்டியோடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை நம்ம ரீகான்சில் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப இந்த ரீகான்சிலேஷன் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நாம ஒரு பில்லுக்கு பேமெண்ட் பண்ணியிருப்போம், பட் சப்ளையர் வேற ஒரு பில் அதை அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு பில்லுக்கு அகைன்ஸ்டா நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருப்போம், அவங்க வேற ஏதாவது ஒரு பில்லுக்கு அகைன்ஸ்டா ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ரீகான்சிலேஷன், சன்ட்ரி டெட்டார்ஸ் ரீகான்சிலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரீகான்சிலேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப ரீகான்சிலேஷன்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே நம்ம ரீகான்சில் பண்றோம், அஸ் வெல் அஸ் சப்ளையர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் உடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய லெட்ஜர் ரிப்போர்ட்டையும் நம்ம ரீகான்சில் பண்றோம். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மிஸ்டேக்கா நம்ம டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம நெக்ஸ்ட் பினான்சியல் இயருக்கான எக்ஸ்பென்சஸ் அல்லது இன்கம் நாம முன்கூட்டியே நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த நெக்ஸ்ட் பினான்சியல் இயருக்கான எக்ஸ்பென்சஸ், ப்ரீவியஸ் இயருக்கான எக்ஸ்பென்சஸ், நெக்ஸ்ட் இயருக்கான இன்கம், ப்ரீவியஸ் இயருக்கான இன்கம், அதெல்லாம் நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கு. அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நாம பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ், அதாவது இந்த இயர் நம்ம பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ் நம்ம நெக்ஸ்ட் பினான்சியல் இயர் தான் நம்ம பண்ணிருப்போம். ஓகேங்களா? அப்ப அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸ் கரண்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல, அதாவது கரண்ட் இயருக்கான புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸா நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து அக்ரூவல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். தென் ஒரு சில லாசஸா நம்ம வந்து புக் பண்ண வேண்டியது இருக்கு. லாசஸ் இன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா டிப்ரிசியேஷன் ஒரு லாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேட் டெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாசஸ் நம்ம சொல்லலாம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அண்ட் டிஸ்கவுண்ட் அலௌடுங்கிறத ஒரு லாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டா நம்ம வந்து கெயின் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த பாயிண்ட் 2ல நீங்க கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன்ஸா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கடுத்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவன்யூக்கான ரிவ்யூ நம்ம வந்து பண்ணணும். ஒரு பர்டிகுலர் இயருக்கான எக்ஸ்பென்சஸ், அந்த பர்டிகுலர் இயருக்கான இன்கம் மட்டும்தான் நம்மளுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கணும். கரெக்டா ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸையும் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல கரண்ட் இயர்ல ஆட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸையும் நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு சில எக்ஸ்பென்சஸ் மந்த் ஆன் மந்த் நம்ம செலவு பண்ணக்கூடியதா இருக்கும். ஒரு சில எக்ஸ்பென்சஸ் நம்ம கேஷுவலா நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். 1 இயருக்கு ஒன்ஸ் தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில எக்ஸ்பென்சஸ் வீக்லி பேசிஸ்ல இருக்கலாம். ஒரு சில எக்ஸ்பென்சஸ் டெய்லி பேசிஸ்ல கூட இருக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி கரெக்டான இன்கம் அண்ட் ரெவன்யூவை நம்ம வந்து, அதாவது கரெக்டான எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவன்யூவை நம்ம ரிவ்யூ பண்ணி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா இன்வென்ட்ரிக்கான வேல்யூவேஷன். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் பேசிஸ்ல எடுத்துக்கிடுவாங்க. ஒரு சில ஆர்கனைசேஷன்ல ஃபிஃபோ மெத்தட் மெயின்டைன் பண்ணலாம், அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் மெயின்டைன் பண்ணலாம், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணலாம், அல்லது பேட்ச் வைஸ் க்ளோசர் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது கரெக்டான இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் என்ன, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான வேல்யூவேஷன் என்ன, நம்மளுடைய பிசினஸ்ல அப்ளை பண்ணிருக்கக்கூடிய வேல்யூவேஷன் என்ன, அதன்படி இன்வென்ட்ரிஸோடைய வேல்யூவை நம்ம ப்ராப்பரா நம்ம புக் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா இன்வென்ட்ரிக்கான வேல்யூவேஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். இப்படி புக் பண்றதுனால கரண்ட் அசெட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கோடைய வேல்யூ ப்ராப்பரா நம்ம அரைவ் பண்ண முடியும்.
அதுல மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட பிசிக்கல் ஸ்டாக் என்ட்ரி, எனி அதர் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, ஸ்டாக் ஜேர்னல் என்ட்ரிஸ், இந்த மாதிரி நாம ரெக்கார்டிங்ஸ் கொடுத்து அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்து டாக்ஸோடைய கால்குலேஷன். டாக்ஸோடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டா அந்த பினான்சியல் இயருக்கு நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து வேல்யூட டாக்ஸா இருக்கலாம், இன்கம் டாக்ஸா இருக்கலாம், ஜிஎஸ்டியா இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து டிடிஎஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த இன்கம் டாக்ஸ். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் நம்ம டிடிஎஸ் கரெக்டா நம்ம டிடெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கோமா, நம்ம கம்பெனியோடைய அட்வான்ஸ்டு டிடிஎஸ், அதாவது அட்வான்ஸ்டு இன்கம் டாக்ஸ் நம்ம கரெக்டா பேமெண்ட் பண்ணியிருக்கோமா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸுக்கான மந்த்லி பேமெண்ட் நம்ம கரெக்டா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமா, தென் ஐடிசி ப்ராப்பரா நம்ம கிளைம் பண்ணியிருக்கோமா. ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா ரிவ்யூ பண்ணணும். ஸோ எவ்ரி மந்த் நம்ம வந்து இந்த டாக்ஸோடைய ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி நம்ம கரெக்டான ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறத நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்து பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன். ஸோ பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலா நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, அஸ் வெல் அஸ் வந்து ரிசீப்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், இந்த மாதிரியா இருக்கக்கூடிய பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கரெக்டா நாம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்றதுனால ஒரு கேஷ் சம்பந்தப்பட்ட அல்லது ஃபண்ட் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷனை நம்ம கரெக்டா நம்ம வந்து நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல நம்ம ரிவ்யூ பண்ண முடியும். இந்த ரிவ்யூ பேசிஸ்ல நம்ம ப்ராப்பரா நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அதை நம்ம ஆடிட்டர்ஸ் கொடுக்கும்போது கரெக்டான ஒரு கரெக்ட் வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு இருக்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபைனலா க்ளோசிங் சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ். ஸோ க்ளோசிங் சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ் ஜென்ரலா வந்து ஆடிட்டர்ஸ் தான் நம்மளுக்கு பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸை கேபிட்டல்ல டிரான்ஸ்ஃபர் பண்றது, தென் இயர் எண்ட் டாக்ஸ் பேமெண்ட் பண்ணதை க்ளோஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்குறது, இந்த மாதிரியான க்ளோசர் சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ் எல்லாமே நம்மளுடைய ஆடிட்டர்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற க்ளோசிங் சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ் எல்லாமே நாம அஸ் அக்கௌண்டண்டா ப்ராப்பரா நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப reconciliation, adjustment entries, expenses revenue review, inventory valuation, tax உடைய calculation, financial statement உடைய preparation, closing entries. ஸோ இது எல்லாம் நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலா நம்மளுடைய டேட்டாவை ஆடிட்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நாம கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாம் தான் வந்து இயர் எண்ட் அக்கௌண்ட் க்ளோசருக்காக முக்கியமா நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸா நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதை இந்த செஷன் 1ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த செஷன்ஸ்ல டேலி எப்படி நம்மளுக்கு இந்த இயர் அண்ட் க்ளோசருக்கு சப்போர்ட் பண்ணுது, ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு தேவையான அக்கௌண்ட் க்ளோசர் என்ட்ரிஸ் என்னென்ன இருக்கு, அந்த எந்தெந்த வவுச்சர் யூஸ் பண்ணி அந்த என்ட்ரிஸை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போறோம், தென் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய க்ளோசிங் சம்பந்தப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ் என்னென்ன இருக்கு, தென் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட், க்ளோசிங் அண்ட் லாசஸ், கெயின் சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ் என்னென்ன நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தின கண்டினியூஸ் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அடுத்தடுத்த டேஸ்ல உங்களுக்கு அடுத்தடுத்த செஷனோடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த அப்டேட்ல பார்ப்போம்.